இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுதான் முழு மனசோட சடங்கு செஞ்சிருக்கு. விஜய் குறுக்கு வழியில ஜெயிக்க பார்த்திருக்கா. இங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பிருந்தா தான் ஜெயிச்சிருக்கா. சரி, அடுத்து என்ன? தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு தானே. ஸ்பாட்டுக்கு போயிடலாமா? போலாம். போங்க 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 நீ. போங்க போங்க. மல்லி, சொல்லுங்க மச்சான். கலக்கிட்ட. எல்லாம் உங்களுக்காக தான் மச்சான். உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைச்சிருந்தா நான் வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்பேன். என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு. ஆனா ஒண்ணு, அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல கன்ஃபார்ம் நீ தான் என் வைஃப். கண்டிப்பா மச்சான். ஓகேவா? பாய். ஐயோ மல்லி என்ன போறாளோ. ஒரு நிமிஷம். என்ன என்ன என்னன்னா என் புருஷன் கிட்ட ரொம்ப கொஞ்சி கொலாவற மாதிரி இருக்கு. உன் புருஷனா? அவர் உன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரு ஏன் முறை மாமே. நாங்க கொஞ்சுவோம் கொலாவுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் புருஷன் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா? என்னடி மூக்கு உடைச்சிட்ட? ரத்தம் வருதுடி. வருதுங்களா? வலிக்குதுங்களா? இன்னொரு வாட்டி என் புருஷன் கிட்ட பேசின இப்பவாவது மூக்கதான் உடைச்சிருக்கேன். உடைச்சுதான் ஏதாவது பொண்ணு தெரிஞ்சது மூஞ்சியும் உடைச்சிருவேன். சரி, போனா போது ஏதோ தெரிஞ்ச பொண்ணு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஏன் இடத்துக்கே போட்டிக்கு வரியா? அவளை உன்னை தொலைச்சிருவேன். என் புருஷன் பக்கம் கண்ணு போறத பார்த்த கண்ணை நோண்டி காக்காக்கு போட்டுருவேன். மூஞ்ச பாரு, நல்ல மூஞ்ச. இந்தாம்மா, இந்த பூவை கையில பிடிச்சிக்க. நான் மந்திரம் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா கும்பத்து மேல போடு. கஜானம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்புல சாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அப்பனே விநாயகா, பெரியவங்க வாங்க. இந்த திருமாங்கல்யத்தை 5 சுமங்கலி கிட்ட கொடுத்து கோக்க சொல்லுங்க. தீர்க்க சுமங்கலியாக பிராப்தி ரஸ்து. ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி. ஓம் காட்சிக்கு இனியோய் போற்றி. ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி. ஓம் கிளி ஏந்திய கரத்தோய் போற்றி. ஓம் குலச்சுரை காத்தோய் போற்றி. ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி. ஓம் கூடற்கலாபமயிலே போற்றி. ஓம் கோல பசுங்கிலியே போற்றி. ஓம் சம்பந்த ஞானத்தாயே போற்றி. ஓம் சக்தி வடிவே போற்றி. இந்த திருமாங்கல்யத்தை இவர்கிட்ட கொடுங்க. தம்பி, அந்த திருமாங்கல்யத்தை வாங்கி அந்த பொண்ணு கழுத்துல போடுங்க. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லதொருங் கழுமலவள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. என்ன பண்ற? நம்ம பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட உரமோர் வாங்கினேன். நமக்கு தயிர் இல்லைன்னா செட் ஆகாதுப்பா. எனக்கு டெய்லியும் காலையில் இந்த டிஃபன்லாம் தூக்கி போட்டு எனக்கு பழைய சோறும் தயிரும் போட்டு சின்ன வெங்காயத்தை உரிச்சு கொடுத்துரு போதும். நல்ல விஷயம்ப்பா.
நடத்து. ஆனா ஒண்ணுடா, நீ சரியான கேடி. ஏன்? பின்ன கோவில்ல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சாதிச்சு காட்டிட்டல. வீரா, நம்ம பக்கம் நியாயம் இருக்கு, அதனாலதான் எல்லாரும் நம்ம பக்கம் நின்னாங்க. ஏன் சாமியே நம்ம களவாணித்தனத்தை கண்டுக்காம இருந்துச்சுன்னா பாரு. நம்ம களவாணித்தனம் ஆ, நாம அப், அது நீ பண்ண களவாணித்தனம். என்னையும் கூட்டு சேர்த்துட்டு இருக்காத. சரி, இப்போ உன்னை சேர்த்து சொன்னதுல உன் கிரீடு எதுவும் கலந்து கீழே விழுந்துருச்சா? நல்லதுக்காக தானே பண்ணோம். என் மனசாட்சிக்கு நான் தப்பு பண்ணல. எல்லா புண்ணியமும் எனக்கே வந்து சேரட்டும். சேரட்டும் சேரட்டும். பத்திரமா அந்த பெருமையெல்லாம் பூட்டி வச்சுக்கோ, எனக்காவது யூஸ் ஆகும். இங்க பாரு, இதே மாதிரி ஃப்ராட் தனத்தெல்லாம் தொழில காமிச்சிருக்க கூடாது, புரியுதா? எனக்கு சுத்தமா பிடிக்காது, பாத்துக்கோ. ஏய், ஃப்ராடு பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் இந்நேரம் கோடீஸ்வரன் ஆயிருப்பேன். நேர்மையில எங்க கூட பிறந்த குணம், அதெல்லாம் செத்தால எங்களை விட்டு போவே போகாது. அப்படி இருந்தனா நானும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். ம்? என்ன பாக்குற? போட்டோ. என்ன போட்டோ? என் மல்லிகாவோட போட்டோ. அவ போட்டோ நீ எதுக்கு வச்சிருக்க? சொந்தத்துல முறை பொண்ணு, என் மேல எப்பவுமே அவளுக்கு ஒரு கிரேஸு. ம், நீ தான் அவன் மூக்க உடைச்சு விட்டிய. நான் ஒண்ணும் செய்யல. அதுவா உடைஞ்சதுக்கு நான் ஒண்ணும் காரணமாக முடியாது. பாவம், நம்ம பிரச்சனையில அவ தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. மறுபடியும் எப்ப மீட் பண்ண போறோம்னு தெரியல. ம், டைம் ஆயிடுச்சு, படு. போனே பாத்துட்டு இருக்காத. சும்மா சிரிச்சு பேசினதுக்கே பொசசிவ் ஆகி மூக்க உடைச்சிட்டாலே. இதுவே நிஜமாவே 2 பேர் லவ் பண்ணியிருந்தா ஆத்தடி என்னென்ன பண்ணிருப்பா. இவளுக்கு பணிஞ்சு வந்து கேட்டிருந்தா அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சமாளிப்பா. ஏதோ அவ கல்மன சோரத்துல என் மேல கொஞ்சம் நினைப்பு இருக்கே, அது வரையும் சந்தோஷம். உன்னை பாடுன்னு சொன்னேன். மல்லிகா, போன் ஆஃப் பண்ணி வை, வெளிச்சம் இங்க வரைக்கும் அடிக்குது. போறாம நான் உன்னை இதயத்துக்கிட்ட வச்சுக்கிறேன். சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கோம்.